ஆதிசிவன் ஆன்மீக சேனல் நண்பர்களுக்கு என் அன்பான வணக்கங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வரும் செப்டம்பர் 21ஆம் தேதி நடக்க இருக்கிற சூரிய கிரகணத்தால் எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் அசுப பலன் நடக்க போகுதுன்னு விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆண்டின் 2வது மற்றும் கடைசி சந்திர கிரகணம் கடந்த செப்டம்பர் 7 அன்று இந்தியாவில் காணப்பட்டது. முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்பட்டது. இந்த ஆண்டின் கடைசி சூரிய கிரகணம் செப்டம்பர் 21ஆம் தேதி நடைபெற இருக்கு. இது இரவு 11 மணி முதல் அதிகாலை 3:23 வரை நீடிக்கும். இந்த சூரிய கிரகணம் நியூசிலாந்து, பிஜி, அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் காணப்படும். ஆனால் இந்தியாவில் தெரியாது. பஞ்சாங்கப்படி இந்த சூரிய கிரகணம் கன்னி ராசி மற்றும் உத்திர நட்சத்திரத்தில் நிகழ இருக்கு. இந்தியாவில் தெரியாவிட்டாலும் கிரக ஆற்றல்களில் ஏற்படும் மாற்றங்கள் காரணமாக 12 ராசிகளுக்கும் பலவிதமான தாக்கங்கள் ஏற்படவிருக்கு. அதில் குறிப்பாக சில ராசிக்காரர்களுக்கு அதிக கவனமாக இருக்க வேண்டியதாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த ராசிகள் என்னென்னன்னும் அவங்களுக்கு என்ன அசுப பலன்கள் நடக்க போதுன்னு விரிவாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு பரிகாரம் என்ன தான தர்மங்கள்லாம் செஞ்சால் அசுப பலன்கள் குறையும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதில் முதல் ராசி மிதுனம். இந்த கிரகணம் மிதுன ராசிக்காரர்களுக்கு சவாலாக இருக்கும். நம்பிக்கைக்குரியவர் ஏமாற்றும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. திடீர் பண இழப்பு, ஆரோக்கிய சிக்கல்கள். இந்த காலத்தில் எந்த நடவடிக்கையுமே மிகுந்த எச்சரிக்கையோடு எடுக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். மேலும் குடும்ப விஷயங்களில் குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையில் கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படக்கூடும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகிறது தான் நன்மை தருவதாக இருக்கும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. தேவையற்ற சர்ச்சைகள்ல இருந்து விலகி இருக்கணும் நீங்க. மேலும் மிதுன ராசியின் ஆளும் கிரகம் புதன், அதிதேவதை விநாயகர். இந்த ராசிக்காரர்கள் சூரிய கிரகணம் முடிந்த உடனேயே பசுவிற்கு பசுந்தீவனம் வழங்கினால் நன்மை பயக்கும். இதனுடன் பச்சை பயிறு, பச்சை உடைகள் மற்றும் பச்சை காய்கறிகளை ஏழைகளுக்கு தானம் செய்கிறதும் மங்களகரமானதாகவும் பலனளிப்பதாகவும் இருக்கும். அதனால கொஞ்சம் அசுப பலன்கள்லாம் மாறி நன்மையை நடக்க ஆரம்பிக்கும். லாபம் பெருகும். குடும்ப சூழ்நிலைகள்லாம் நன்மை தரும் விதமாக அமையும். பிள்ளைகளின் படிப்பு விஷயம், ஆரோக்கிய விஷயம் நல்லபடியாக அமையும். அடுத்த ராசியாக கன்னி ராசி வருதுங்க. கன்னி ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பல துறைகளில் சவால்களை எதிர்கொள்வாங்க. வேலை தொடர்பான பிரச்சனைகள்லாம் வரும். காதல் உறவில் சிக்கல்கள் ஏற்படும். நிதி பிரச்சனைகள். கண்மூடித்தனமாக யாரையும் நம்பாமல் முடிவுகளை சிந்திச்சு எடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லதாக பயக்கும். மற்றவங்க பேச்சை கேட்டு புதிய முதலீடுகள்லாம் எதுவும் இப்போதைக்கு ஈடுபடக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ளேயே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்ல விதமாக அமையும். மேலும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இழுபறியான நிலையே இருக்கும். மேலும் கன்னிராசினருக்கு மன அழுத்தம் ஏற்படக்கூடும். அதோடு தன்னம்பிக்கை குறையும். வேலையில் தடை தாமதம் ஏற்படக்கூடும். முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுல குழப்பம் ஏற்படும். அதனால் இந்த தருணத்தில் முக்கிய முடிவுகளை தவிர்க்கிறது நல்லது. மேலும் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படணும். கன்னிராசியை ஆளும் கிரகம் புதன். இந்த ராசிக்காரர்கள் பச்சை பருப்பையோ அல்லது வெண்கல பாத்திரங்களையோ தேவைப்படுறவங்களுக்கு தானம் செய்தால் அவங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும்னு சொல்லப்படுது. பச்சை காய்கறிகள், பச்சை ஆடைகள் போன்றவை தானம் செய்கிறது கிரகணத்தின் தாக்கத்தை குறைக்கும். மீனராசிக்காரர்களுக்கு பண நெருக்கடிகள் அதிகரிக்கும். முதலீடுகளை தவிர்க்கணுங்க. நெருக்கமானவர்களிடமிருந்து ஏமாற்றம் உங்களுக்கு மிஞ்சும். நீதிமன்ற வழக்குகள்லாம் சாத்தியம். பொறுமை மற்றும் எச்சரிக்கை கடைபிடித்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். தொழில் மற்றும் நிதி விஷயங்களில் கவனமாக இருக்கணுங்க. செலவுகள்லாம் அதிகரிக்க செய்யும். குழப்பமான சூழ்நிலை நிலவக்கூடும். வேலையில் பதற்றம் ஏற்படக்கூடும். சற்று கவனமாக இருக்கணும். இல்லைன்னா உயர் அதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும். நீங்கள் வரவை விட செலவுகள் அதிகரிக்குங்க. சேமிப்பெல்லாம் குறையும். மேலும் மீனராசியின் ஆளும் கிரகம் வியாழன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ராசிக்காரர்கள் சூரிய கிரகணம் முடிந்த உடனேயே மஞ்சள் பழங்கள், மஞ்சள் நிற ஆடைகள், பருப்பு வகைகள் போன்றவற்றை தானம் செய்கிறதால கிரகணத்தின் தாக்கத்தை குறைக்கலாங்க. மேலும் மற்ற ராசிக்காரர்கள் என்ன பொருள்கள்லாம் தானம் செய்யலாம், அதனால் வர இருக்கும் அசுப பலன்கள்லாம் குறைய வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம் வாங்க. மேஷராசியின் ஆளும் கிரகம் செவ்வாய். அதன் தெய்வம் அனுமன். இது போன்ற சூழ்நிலையில் சூரிய கிரகணத்தின் அசுப விளைவுகளை குறைக்க அல்லது அதை தவிர்க்க மக்கள் வெள்ளம், சிவப்பு ஆடைகள், பருப்பு போன்ற சிவப்பு நிற பொருட்களை தானம் செய்யணுங்க. அதனால் அவங்களுக்கு வர இருக்கிற அசுப பலன்கள்லாம் சிறிது குறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாத இஷ்ட தெய்வங்களுக்கு அர்ச்சனை செய்து ஜெபம், மந்திரங்கள் சொல்லி வழிபாடு செய்கிறது மூலமாகவும் அசுப பலன்களை குறைக்கலாம். மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆளும் கிரகம் சுக்கிரன். எனவே சூரிய கிரகணத்தின் தாக்கத்தை குறைக்க விரும்பினா இந்த நாளில் வெள்ளை நிற பொருட்களை தானம் செய்யுங்க. தயிர், பால், வெள்ளை ஆடைகள், சர்க்கரை போன்றவைகளை தானம் செய்யுங்க.
அது மட்டும் அல்லாமல் இஷ்ட தெய்வங்களை மந்திரங்கள் ஜபங்கள் செய்து வழிபாடுகள் செய்கிறது மூலமாகவும் இயலாதவர்களுக்கு முடிந்த உதவிகளை செய்கிறது மூலமாகவும் வர இருக்க அசுப பலன்களை குறைக்கலாம். மேலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆளும் கிரகம் புதன், அதிதேவதை விநாயகர். இந்த ராசிக்காரர்கள் சூரிய கிரகணம் முடிந்த உடனேயே பசுவிற்கு பசும் தீவனம் வழங்கினாலும் நன்மை பயக்கும். இதனுடன் பச்சை பயிறு, பச்சை உடைகள் மற்றும் பச்சை காய்கறிகளை ஏழைகளுக்கு தானம் செய்வதும் மங்களகரமானதாகவும் பலனளிப்பதாகவும் இருக்கும். மேலும் கடகராசிக்காரர்களுக்கு ராசியின் ஆளும் கிரகம் சந்திரன், அதிதேவதை மகாதேவன் ஆவார். இந்த சூழ்நிலையில் இந்த ராசிக்காரர்கள் வெள்ளை நிற பொருட்களை தானம் செய்யணுங்க. பால், தயிர், சர்க்கரை அல்லது வெள்ளை ஆடைகள் அல்லது முத்து போன்றவற்றை தானம் செய்கிறது மூலமாக மங்களகரமானதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இயலாதவர்களுக்கு இயன்ற பொருட்களை கொடுக்கறது மூலமாகவும் இஷ்ட தெய்வங்களை ஜெபம் ஆராதனை செய்கிறது மூலமாகவும் அசுப பலன்கள்லாம் குறையும்னு சொல்லப்படுது. மேலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிபதி சூரியன். அதனால் சூரிய கிரகணம் முடிந்த உடனேயே வெல்லம், கோதுமை, செம்பு பாத்திரங்களுடன் சிவப்பு அல்லது ஆரஞ்சு நிற ஆடைகளையும் தானம் செய்கிறதால வாழ்க்கையில் ரொம்பவும் நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் இயலாதவர்களுக்கு இயன்றதையும் முடிந்த வரைக்கும் அன்னதானம் செய்தும் இஷ்ட தெய்வங்களுக்கு மந்திரங்கள் ஜபங்கள் சொல்லி வழிபாடு செய்கிறது மூலமாகவும் அவர்களுக்கு வர இருக்கும் அசுப பலன்கள் குறைய வாய்ப்பு இருக்குது. மேலும் கன்னிராசிக்காரர்களுக்கு ஆளும் கிரகம் புதன். இந்த ராசிக்காரர்கள் பச்சை பருப்பையோ அல்லது வெண்கல பாத்திரங்களையோ தேவைப்படுறவங்களுக்கு தானம் செய்கிறதால அவங்களுக்கு பல நன்மைகள்லாம் கிடைக்கும். பச்சை காய்கறிகள், பச்சை ஆடைகள் போன்றவற்றை தானம் செய்கிறதால கிரகணத்தின் தாக்கத்தை குறைக்கும். மேலும் இஷ்ட தெய்வத்தை ஜபம் மந்திரங்கள் சொல்லி வழிபாடு செய்கிறது மூலமாக இந்த அசுப பலன்கள்லாம் குறைந்து நல்ல பலன்கள் ஏற்படும்னு சொல்லப்படுது. துலாம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் அதிபதி. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ராசிக்காரர்கள் வெள்ளை அல்லது விலையுயர்ந்த பொருட்களை தானம் செய்கிறதால கிரகணத்தின் தாக்கம் குறையும். தயிர், சர்க்கரை மற்றும் பால் போன்ற தானம் செய்கிறது மூலமாக நன்மை பயக்கும்னு சொல்லப்படுது. மேலும் இயலாதவர்களுக்கு நம்மால் முடிந்ததை தானம் செய்யலாம். படிக்கும் மாணவர்களுக்கு முடிந்தவரை புத்தகம், நோட்டு, புக்குகள்லாம் வாங்கி கொடுக்கறது மூலமாக நல்ல பலன்கள்லாம் விளையணும் சொல்கிறாங்க. மேலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆளும் கிரகமும் செவ்வாய்தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சூரிய கிரகணத்துக்கு பிறகு பருப்பு, வெல்லம், சிவப்பு நிற ஆடைகள், பழங்கள் போன்றவற்றை ஏழைகளுக்கு தானம் செய்கிறதால அது ரொம்பவும் நல்ல பலன்களை தரும்னு சொல்லப்படுது. தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆளும் கிரகம் வியாழன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ராசிக்காரர்கள் சூரிய கிரகணத்திற்கு பிறகு மஞ்சள் நிற பொருட்களை தானம் செய்தாலும் ரொம்பவும் நன்மையை பயக்கும்னு சொல்லப்படுது. இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்கிறது மூலமாகவும் அசுப பலன்களை குறைக்கலாம். மேலும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ராசியின் அதிபதி சனிதேவன். சூரிய கிரகணத்தின் போது கடுகு எண்ணெய், எள், இரும்பு பாத்திரங்களை தானம் செய்வது ரொம்பவும் மங்களகரமானதாக இவங்களுக்கு இருக்கும். மேலும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இயலாதவர்களுக்கு அன்னதானம் கொடுக்கிறது மேலும் அவருக்கு மன குளிர்ச்சியை தரும். நல்ல பலன்கள்லாம் விளையும். மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு ஆளும் கிரகம் சனி பகவான். இது போன்ற சூழ்நிலையில் சூரிய கிரகணத்திற்கு பிறகு கடுகு எண்ணெய், எள், இரும்பு போன்ற பொருட்கள் தானம் கொடுக்கறது மூலமாக மங்களகரமான நிகழ்வுகள்லாம் நிகழப்போகுது. அசுப பலன்கள்லாம் குறையும். மேலும் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்கிறது மூலமாகவும் அசுப பலன்களை குறைக்க நேரிடும். மேலும் மீனராசிக்காரர்களுக்கு ஆளும் கிரகம் வியாழன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ராசிக்காரர்கள் சூரிய கிரகணம் முடிந்த உடனேயே மஞ்சள் பழங்கள், மஞ்சள் நிற ஆடைகள், பருப்பு வகைகள் போன்றவற்றை தானம் செய்தால் கிரகணத்தின் தாக்கத்தை குறைக்கலாம். மேலும் இஷ்ட தெய்வங்களை வழிபடுறது மூலமாகவும் அசுப பலன்களை குறைக்க முடியும். மேலும் சூரிய கிரகணத்தால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்கள் ஏற்பட போகுது, அந்த ராசிக்காரர்கள்லாம் என்ன தான தர்மங்கள் செய்யணும், பரிகாரம் செய்யணும்னும் மற்றும் 12 ராசிக்காரர்களும் என்ன தானங்கள் செய்தால் அசுப பலன்கள் குறையும்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.